ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையில் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையில் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம அப்படியே கீழே 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஏசப்பா சீஷர்களை பார்த்து கேட்ட வார்த்தை இது. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். Who do you say that I am என்று கேட்டார். சீஷர்கள் இத்தனை நாள் ஆண்டவரோட இருந்திருக்காங்க. எல்லாரும் ஆண்டவரை பற்றி ஒன்று ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஏசப்பாவை குறித்து மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒருத்தங்க எலியானாங்க, ஒருத்தங்க எரேமியானாங்க, ஒருத்தங்க தீர்க்கதரிசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏரோது ராஜா சொன்னால், யோவான் ஸ்நானகன் நான் கொலை செய்த யோவான் ஸ்நானகன் உயிரோட திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொன்னான். ஏசப்பாவை குறித்து அவ்வளோ ஒரு டைலமாக இருந்துச்சு. என்ன, எங்கேருந்து வந்தார், எங்கே போகிறார், யார் இவருடைய பேக்ரவுண்ட் என்ன. நம்ம உலகத்துலேயும் அப்படி தான் இருக்குது. நியதி அப்படி தான். எங்கே நீங்கள் போனுங்க, எங்கே இருங்க, யாரை பாருங்க, எல்லாரும் கேட்குற கேள்வியை தான். எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் குடும்பம் யார், ஏது, எல்லா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஒரு பஸ்ஸில் போனால் கூட பக்கத்தில் ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டா என்ன கேட்பாங்க, உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்தீங்க, எங்கே போகிறீங்க கேட்பாங்களா இல்லையா? அப்படி தான் கேட்பாங்க. அப்போ இயேசுவை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராய் அந்த நேரத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜனங்களுக்கு என்ன தோணுச்சு, இவர் யார், ஹூ இஸ் ஹீ, இவர் யாரோ அப்படின்னு சொல்லி சீஷர்களே ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற அளவிற்கு இயேசப்பாவை குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட், ஒரு சந்தேகம், ஒரு கன்ஃபியூஷன் பல நேரங்கள்ல இருந்துச்சு. ஆனால் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலேயும் அவர் தம்மை தாமே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலை. நான் தான் இயேசு, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா போகிற இடமெல்லாம் ஒருத்தட்டி அணைச்சியலை சொல்லிக்கொண்டே இருக்கல. யோவான் எழுதின காஸ்பல் ஆஃப் யோவான், ஜானில் மட்டும்தான் யோவான் பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொன்ன சில காரியங்களில் சொல்லுகிறான். ஆனால் டைரெக்டாக ஏசப்பா நான் தான் மேசியா அப்படின்னு சொல்கிற அந்த நேரம் ரொம்ப குறைவு, அந்த இன்ஸ்டன்சஸ் ரொம்ப குறைவு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார், தம்மை தெரிந்தவர்களுக்கு அவர் எப்படி வெளிப்படுத்தினார், நமக்கு அவர் யாராயிருக்கிறார், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே சமாரிய பெண்மணி அந்த இடத்த தேடி ஏசப்பா போகிறார். நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே நான் சொல்லுகிறது அதுதான். பைபிள் வாசிக்கும் பொழுது ஏதோ எந்த காலத்திலையோ நடந்ததாக நினச்சி நீங்கள் வாசிக்காதீங்க. We have all the historical and archaeological proof.
ஆண்டவர் நடந்தார் இந்த உலகத்தில், இந்த காரியம் நடந்துச்சு, இந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நிரூபணம் உண்டு. அப்படி தான் இந்த சமாரியா தேசமும் இருந்தது. யூதர்கள் வெறுத்த ஒரு சமாரிய ஜனம். ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறாரு, கலிலேயாவிற்கு போகும் பொழுது இதுதான் ஷார்ட்கட், சமாரியாவை கடந்து தான் போகணும். ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, சமாரியர்களை பார்த்துட்டா, சமாரியர்கள் நம்மளை தொட்டுட்டா, அவங்களோட பேசிட்டா அது நமக்கு ஒரு தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் பல மைல் சுத்திக்கிட்டு போவாங்க. பல மைல் என்ன செய்வாங்க, சமாரியர்கள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சுத்திக்கிட்டு போவாங்க. ஆனால் இயேசுவோ இந்த சமாரிய பெண்மணியை தேடி கரெக்டாக அந்த நேரத்திற்கு போகிறார் ஏசப்பா. அங்கே தேடி போகும் பொழுது நீங்கள் யோவான் 4 அதிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க், யோவான் 4 அதிகாரம், யோவான் 9 அதிகாரம் இதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த தேடி போகிற நேரம் நல்ல நடு மத்தியானத்தில் ஆண்டவர் போய் யாக்கோபின் கிணற்றின் அருகே உட்கார்ந்து கொள்ளுகிறார். அப்போ அங்கே ஒரு பெண்மணி வரா தண்ணி எடுக்க. அப்போ தண்ணி எடுக்க வருகிற அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். தாகத்துக்கு தான்னு கேட்கும் பொழுது அவள் என்ன சொல்றார் தெரியுமா, நீ யூதனாய் இருக்க என்னிடத்துல நீ கேட்கறது எப்படி அப்படின்னு கேட்குற. முதல்ல அவளுக்கு அதுதான் டவுட்டு. என்ன டவுட்டு, உமக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனத்திட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, உறவாட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீர் எப்படி என்கிட்ட தண்ணீர் கேட்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ யோவான் 4 அதிகாரத்தில் 10 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பீங்க, கொடுத்துருவேன். நம்மளே சாதாரணமாக உலகத்தில் அப்படி தானே செய்கிறோம். இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளோ இல்லை காலேஜில் படிக்கிற பிள்ளைகளோ இல்லை நீங்களே வீட்டில் எடுத்துக்கிடுங்களேன், யாராவது ஒருத்தங்க எனக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபா தா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன செஞ்சிருவீங்க, உடனே எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனால் இதே உங்களுக்கு ஒரு தெரியாதவங்க கேட்டால் என்ன செய்வீங்க, இது யாரோ கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, பல காரியங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா. அப்படித்தான் இவளும் அவர் யார் என்று தெரியாமல் இருந்தாள். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு, யார் கேட்கிறா உன்ட்ட தண்ணி அப்படின்னு நீ தெரிஞ்சிருந்தாயனா நீ கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்ப, நீரே தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்னு சொல்ல. அப்பயும் சமாரிய ஸ்திரீக்கு புரியல, அவளுடைய அறிவு அவ்வளோதான், அவன் நம்மளை மாதிரி இருந்திருப்பா. ஏசப்பா பேச பேச நல்லா கதை கேட்குறா, ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்யல, புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கா. உடனே அவள் சொல்கிறா, அல்லப்பா கிணறு ஆழமாக இருக்குது, எங்கள் யாக்கோபுன்ற தகப்பன் ஆழமாக இந்த கிணற்றை நோண்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ திரும்பி ஏசப்பா அவள்கிட்ட கான்வர்சேஷனை நீட்டிக்கிட்டே போகிறார், பேசிக்கிட்டே இருக்கார். ஏசப்பா பேசும் பொழுது அவள் திரும்பி சொல்கிறா, நீங்கள் யூதர்கள் ஆண்டவரை எருசலேமில் வணங்கினாதான் ஆண்டவரை வணங்குறதுன்னு அர்த்தம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஏசப்பா சொல்ல, இல்லை, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதுக்கு முன்னாடி ஏசப்பா ஒரு காரியத்தை அவள்கிட்ட கேட்குறார், உன்னுடைய புருஷன் எங்கே அப்படின்னு கேட்குறார். வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார். அப்போ அவள் சொல்கிறா உண்மையை, என்ன சொல்லிட்டா, எனக்கு புருஷன் இல்லை, ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு அவள் மனசில் நினச்சிட்டு ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நீ உண்மையை சொன்ன, நீ உண்மையை சொன்னபடினால். உடனே இவளுக்கு ஒரு டவுட், அப்போ நம்மளோட லைஃப்பை இவர் ஃபுல்லாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு குறுகுறுக்கு வருது. உடனே அவள் திரும்பி என்ன சொல்றா, நீர் தீர்க்கதரிசி. யோவான் 4 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே 19 வசனத்தில் அவள் சொல்ல, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஸோ இவர் யாருன்னு தெரியாது ஃபஸ்ட்டு, அடுத்து என்ன லெவலுக்கு வர்றா, நீர் தீர்க்கதரிசி. நீர் தீர்க்கதரிசின்னு வந்த உடனே ஆண்டவர் அப்பையும் விடலை. பாருங்க, அவருக்கு சமாரிய பெண் மேலே அவ்வளோ ஒரு அன்பு அவருக்கு இருந்தது. அந்த தாய், அந்த பெண்மணி எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவ, எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவள், ஒரு பாவியான ஸ்திரீ. அவளை தேடி ஏசப்பா பெரிய பரிசேயர்கள் இடத்துலலாம் ஆண்டவர் போய் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷனே வைக்கல, இவ்வளோ பெரிய பேச்சே பேசல, ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார்.
ஆனால் இவளிடத்துலையோ திரும்பி திரும்பி பேசுகிறார். அப்போ அவ சொல்கிறா, நீ தீர்க்கதரிசின்னு தெரியுதப்பா அப்படின் பொழுது திரும்பி அவர் விடலை. திரும்பி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லா இடத்துலையும் உண்மையாக ஆண்டவரை தேடும் பொழுது அவரை நீங்கள் தென்படுவீங்க. தேவனை தேடுகிறவர்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடு ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது தான் சமாரிய பெண்மணி அதற்கப்புறம் சொல்கிற அதே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன், 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் வச்சுறா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வரும் பொழுது இது எல்லாவற்றையும் சொல்லுவார்னு நான் அறிந்திருக்கிறேங்க. இப்போ தான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறா. கிறிஸ்து என்கிற மேசியா வரும் பொழுது அப்போ என்ன அர்த்தம்? அவள் மேசியாவின் வரவை எதிர்பார்த்திருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆனாலும் அவர் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. உடனே 26ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்றார், உன்னோடு பேசுகிற நானே அவர் என்கிறார். இட் இஸ் ஹீ ஹூ இஸ் டாக்கிங் டு யூ. உன்னோட பேசுகிறவர் நான் தான் இந்த மேசியா. சொன்ன உடனே அந்த சமாரிய பெண்மணி அங்கே நின்று அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாலா? நீர் எங்கே பிறந்தீரு, எங்கே வளர்ந்தீரு, எங்கே பேசுனீரு, இப்படிலாம் நீர் பேசுறீரு, அப்போ நீர் நிஜமா மேசியாவா? அவள் கேட்கவே இல்லை. அடுத்து வசனம் சொல்லுது, குடத்தை அப்படியே போட்டுட்டா. அவள் வந்த பர்பஸ் அங்கே என்ன? தண்ணி எடுக்க. ஆனால் அந்த தண்ணி எடுக்கிறதையே உடனே விட்டுட்டு அவள் வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே ஊருக்குள்ளே ஓடி போகிறா. உடனே ஊருக்குள்ளே ஓடி போய் என்ன சொல்கிறா பாருங்க, அந்த 4ஆம் அதிகாரத்தில் 28, 29 அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் கிறிஸ்து தானோ என்றார். அப்போ பாருங்க, இவ யார் என்கின்ற அந்த கொஸ்டின் மார்க்ல இருந்து அவள் கடைசியா கிறிஸ்து தானோ, ஏசப்பா தான் அவர், மேசியா இவர் என்று சொல்லி அவரை வந்து பாருங்க, வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடுறா. இதே ஊர் மக்களுக்கு பயந்து, இதே ஊர் மக்களுடைய பேச்சுக்கு பயந்து தான் அவள் மத்தியான நேரத்தில் தண்ணி எடுக்க போனான். ஆனால் அதே ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்கிறா, தைரியமாக போய் சொல்கிறா, இவர் கிறிஸ்து தானோ. அங்கே நடந்தது என்ன? எல்லாரும் ஓடி வர்றாங்க, ஏசப்பா பேசுகிறத கேட்குறாங்க, அவர் பிரசங்கிக்கிறத கேட்குறாங்க. அதே அதிகாரம் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 42ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்றார்கள். பாருங்க, யார் அவர் என்று தெரியாத அந்த லேடினால யார் இவர், யாரோ இவர் அப்படின்னு நினச்சிட்டு அவள் அப்படியே அமைதியாக இல்லாமல் ஏசப்பா பேசுகிறதை அறிந்து அவர் மேசியா என்பதை விளங்கி கொண்டாள். அவள் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறா, ஷூராக தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சந்தேகத்தோடு அவள் அமைதியாக இல்லை. சரி, இவர் ஏதோ சொல்கிறார், இவர் ஒரு வேளை மேசியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மெதுவாக போய் பக்கத்து வீட்டு அக்காட்ட பேசும் பொழுது, ஏக்கா நான் இன்னைக்கு தண்ணி எடுக்க போனேனா, அப்போ ஒருத்தரை பார்த்தனா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, நேரத்துக்காக வெயிட் பண்ணி தூங்கி இருந்து நல்ல மெதுவாக சொல்லலை. அவன் உடனே அவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொண்டாள். உடனே எல்லாரிடத்திலும் சொன்னாள், இவர் உலக இரட்சகர் என்பதை அந்த ஊரே புரிந்து கொண்டது. அந்த ஊரே புரிந்து கொண்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு சால்வேஷன், அத்தனை பேர்த்துக்கும் ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் இந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாய் வந்தது. இந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக எப்படி வந்துச்சு பாருங்க, இவர் யார் என்பதை அவள் அங்கீகரித்தாள். ஆனால் பரிசேயர் ஒரு நாள் அங்கீகரிக்கல, மற்றவர்கள் ஒரு நாள் அங்கீகரிக்கல. எல்லாரும் இவர் யாரோ தெரியலையே, ஒரு பெரிய டிபேட்டே பண்ணாங்க, இவர் யாரு, இன்னும் இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். இவர் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை வாழவில்லை, எப்படி இருந்துச்சு சரித்திரம் சொல்லுது, நிறைய பேர் பொய் சொல்லலாம், அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அவர் ஒரு மனிதன் என்று சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு ஆவி என்று சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று. இன்னும் உலகம் அப்படிதான் இருக்கு. He is a good man அப்படின்னு சொல்றாங்க, அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற மக்கள் அநேகர் உண்டு. இயேசுவை மோசம் என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். இயேசுவை அறியாத ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து மோசமானவர் அப்படின்னு சொன்னதே கிடையாது.
எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டு இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் ஒரு நல்ல போதகர், நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு மகான் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையா அவர் உலக இரட்சகர் என்பதை யார் அறிவார்? உலக இரட்சகர் என்பதை யார் அறிவார்? நம்மளும் சமாரிய பெண்மணியை போல அவர் கிறிஸ்து, அவர் கிறிஸ்து. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அவ ஏசப்பாவோட சிலுவையின் காட்சி அவ பார்க்கல. ஏசப்பா அவனுடைய உபதேசம், நீளமான உபதேசத்தை அவ கேட்கல. மலை பிரசங்கத்தை அவள் கேட்கல. சும்மா போன இடத்துல தண்ணி எடுக்கிற இடத்துல சந்தித்த ஒரு மனிதர் அவர் சொன்ன 4 வார்த்தையை நம்பி இவர்தான் கிறிஸ்து என்றால், இவர்தான் கிறிஸ்து என்றால். அப்ப நம்ம அவரை ருசித்து ரசித்து வாழ்கிற நாம், அவருடைய கையிலிருந்து, அவள் கையில நிறைய அற்புதங்களை பெறவே இல்லை. நீங்க நல்லா பாருங்க, ஏசப்பா அவளுக்கு பெரிய ஒரு ஆறுதலா அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலை. அவளுக்கு ஒரு சரீர வியாதி இருந்துச்சு, சுகமாக்கல. அவளுக்கு அந்த குறை இருந்தது, அதை சரிப்படுத்தல. ஒரு மிரக்கலும் அவளுக்கு நடக்கல. ஆனாலும் அவருடைய வார்த்தையை நம்பினால் அவர் கிறிஸ்து என்று விசுவாசித்தாள். அல்லேலூயா. ஆனா நாமும் என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அந்த அற்புதத்தை தான் நம்ம தேடுறமே ஒளிஞ்சு அவர் யார் என்பதை உணராமல் போகிறோம். அவர் யார் என்பதை சுத்தமா உணராமல் போகிறோம். அடுத்ததா நீங்க பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். யோவான் செலக்டடா கொஞ்சோண்டு அற்புதங்களை தான் சொல்லியிருப்பார், லிஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனா ஒவ்வொரு அற்புதத்தையும் விளக்கமா அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார். அந்த அற்புதத்திற்குரிய பேக்ரவுண்ட் என்ன, அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு, அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, இது எல்லாவற்றையும் விளக்கமா யோவான் சொல்லியிருப்பார். அப்படி சொன்னதான் யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு குருடனை பத்தி சொல்றார். அந்த குருடன் எப்படிப்பட்டவன்? பிறவி குருடன். பிறவி குருடன்னா என்ன? கண்ணு தெரியாம பிறந்தவன். சிலர் சொல்றாங்க அவனுக்கு கண்ணே இல்லை, அவனுக்கு கண் பார்வை இருக்கிற அளவுக்கு அந்த கண் என்ற ஆர்கனே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப ஏசப்பா அவனை பார்த்த உடனே என்ன செய்யறாரு? அவனை கூட்டிட்டு வர்றாங்க. ஏசப்பா அவனை பார்த்துட்டு உடனே எல்லாத்துக்கும் ஒரு டவுட். நான் சொன்னேன் இல்லையா, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நமக்கு பேக்ரவுண்டு தெரிலனா மண்டையே வெடிச்சிடும். அப்படிதான் உடனே ஆண்டவரே இவன் குருடனா இருக்கிறது யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ இவங்கெல்லாம் பாவமே பண்ணாத மாதிரியும். அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க. இன்னமும் அப்படிதான் இருக்காங்க இல்லையா? இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சு, ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்து போச்சுன்னா அவன் அப்படி இருந்தாலும் அதனால தான் இப்படி, இவன் இப்படி இருந்தாலும் அதனால தான் இப்படி, அப்படின்னு நம்மளை என்ன செஞ்சிருவோம்? அவங்கள நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் இங்கேயும் ஏசப்பாட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாக இருக்கிறது பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் பெற்றோர் செய்த பாவமா இவன் செய்த பாவமாங்கிறான். இவன் பிறக்கும் போதே குருடனாக பிறந்திருக்கான், அப்புறம் எப்படி பாவம் செஞ்சு குருடனாக இருப்பான்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆனால் ஜனங்க அப்படி தான் கேட்டாங்க. அப்படி கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை யார் செய்த பாவமும் இல்லை, ஆண்டவருடைய நாமம் இவன் மூலமாக மகிமைப்படுவதற்காக இவன் இப்படி பறந்திருக்கானார். அநேக சமயங்களில் நம்ம பிள்ளைகள் குறைபாடுகளோடு இருக்கும் பொழுது இப்படித்தான் நிறைய சமயம் நம்ம யோசிக்கிறோம், என்ன பாவமோ. நிறைய தாய்மார் அழுகிறத நான் பார்த்துருக்கேன். ஏன் நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் என்னுடைய குழந்தை இப்படி இருக்குது, ஏன் என் குழந்தை இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் தான் அந்த மூதாதையர்களுடைய பாவங்கள் சாபங்கள் அப்படி குடும்பங்களில் கடந்து வரும். ஆனால் பல நேரங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோராயிருக்க கொடுத்து வைத்திருக்கணும், உங்களால தான் முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுக்குறார். அதை நிறைய தாய்மார் மறந்து போய் சோர்ந்து போயிடுவாங்க, ஒரு விரக்தி ஆயிடுவாங்க. பெற்றோர் என்ன செய்வாங்க? பிள்ளைகளுடைய குறைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப விரக்தி ஆயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. நீங்க செஞ்ச பாவம், உங்க மூதாதையர் செஞ்ச பாவம் அதெல்லாம் கிடையாது. ஏசப்பா அப்படி நியாயம் தீர்க்கவே மாட்டார். அந்த பிள்ளைகளின் மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இங்க இந்த குருடன் எத்தனை நாள் கண்ணீர் ஒடிச்சிருப்பான்? அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கவனை எவனாவது கண்டுக்கிட்டானா? கண்டுக்கிடவே இல்லை. ஏசப்பா அவனை பார்க்கற வரைக்கும் ஒருத்தனும் கண்டுக்கல. அது வரைக்கும் என்ன நினைச்சாங்க? அவன் செஞ்ச பாவம், அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம், அதான் இவன் இப்படி பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் ஏசப்பாவோ அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி துப்பி சேற்ற மண்ணில் சேறு உண்டாக்கி அந்த சேத்தை எடுத்து அவன் கண்ணில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். சீலோவாம் குளத்தில் போய் கழுவி அவன் என்ன செஞ்சான்? பார்வையடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! பார்வையடைந்தான். மண்ணினால மனிதனை உருவாக்கிய அதே கரங்கள் சேற்றினாலே அவனுடைய கண்களை உருவாக்கிற்று. ஹல்லேலூயா! சேற்றினால் அவனுடைய கண்களை உருவாக்கிற்று. பிரியமானவர்களே, பைபிளில் போட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய கரம் ஒரு சேத்தை கூட, ஒரு மண்ணை கூட ஒரு ஜீவன் உள்ள உறுப்பாய் மாற்ற முடியும். அப்படிதான் இன்னைக்கு அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 9 அதிகாரம் 1 இருந்து 7 வரைக்கும் தான் என்ன இருக்கு? அற்புதம் இருக்கு. ஆனால் 7 இருந்து கடைசி வசனம் வரைக்கும் அந்த அற்புதத்துக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த அற்புதத்தினுடைய எஃபெக்ட் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ இந்த யூடியூப்லலாம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கள, ஒரு நிமிஷம் யாராவது ஊழியக்காரங்க ஏதாவது தப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் பேசுனதுக்கு தப்பானா நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, ஏதோ இவங்க நினச்சிக்கிறாங்க தப்புன்னு. அந்த ஒரு நிமிஷம் ஒருத்தர் பேசுனதை இவனுங்க ஒரு 100 வீடியோ போட்டு அந்த 100 வீடியோவும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு பேசி அதில் ஒரு பல பாப்புலாரிட்டி ஆகி அது பல நேரங்களில் என்ன செய்யுது? நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக அந்த இஷ்யூ என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் 7 வசனத்தில் அற்புதம் முடிஞ்சிருச்சு, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அற்புதத்துக்கு அப்புறம் நடந்த எஃபெக்ட் அவ்வளவு நேரம் நடந்துச்சு. இந்த அற்புதம் நடந்தது ஓய்வு நாளில் நடந்தது. என்னது? ஓய்வு நாளில் நடந்துச்சு. ஏசப்பாவுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் ஓய்வு நாளில் தான் நடந்திருக்கும். அதனால தான் ஓய்வு நாளில் எல்லா வேலையும் விட்டுட்டு ஏசப்பாவோட சமூகத்தை தேடுங்கன்னு சொல்கிறோம். எதுக்கு தேடுங்கன்னு சொல்கிறோம்? ஓய்வு நாள் உங்களுக்கு தான் ஓய்ந்திருக்கிற நாள். ஏசப்பா ஓய்ந்திருக்கிறாருன்னு சொல்லலை. உங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் ஓய்வு நாளில் தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் ஆலயத்திற்கு போனார், ஏசப்பா ஆலயத்திற்கு போனார். அப்போ ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற சூம்பின கையுடைய மனுஷனுடைய கை சரியானது. அந்த நேரத்தில் அவன் எனக்கு சூம்பின கை, நான் வரமாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தானா அவன் காலமெல்லாம் சூம்பின கையோட தான் இருந்திருப்பான். அந்த நேரத்தில் அவன் ஆலயத்திற்கு போனான். அதே போல் இங்கே குருடனும் அந்த நேரத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அவர் சுகமாக்கினார். அது ஓய்வு நாளாக இருந்தது. அப்போ அந்த ஓய்வு நாளாக இருந்த உடனே எல்லாத்துக்கும் என்ன? பரிசேயர், சதுசேயர், யூதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு படபடப்பு, ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். எப்படி ஓய்வு நாள் அன்னைக்கு சொன்னான்? அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த வரைக்கும் ஒருத்தனும் கண்டுக்கல. அவன் குருடனா இத்தனை வருஷம் இருந்திருக்கானே, ஒருத்தனும் கண்டுக்கல. ஆனால் அவன் சுகமானோடனே அத்தனை பேரும் வந்துட்டான். எப்படி சுகமான? ஏன் சுகமான? எதுக்கு சுகமான கேட்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறான். நீங்கள் அந்த அதிகாரத்தை அதான் நான் சொன்னேன், வீட்டில் போய் படித்து பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறான். அப்போ 11ஆம் வசனத்தில் அவன்கிட்ட கேட்டான், யாருப்பா அவனுக்கு சுகம் கொடுத்தா? அவனுக்கு யாருன்னு தெரியல. அவன் சொல்கிறான், இயேசு எனப்பட்ட ஒருவர். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது he who is called Jesus, they call him Jesus. இவனுக்கு யாருன்னு தெரில, அவரை இயேசுன்னு சொன்னாங்கப்பா, அவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தார் அப்படிங்கிறான். அப்பையும் விடலை, திரும்பி கேட்குறாங்க, எப்படி சுகம் பண்ணார்? ஏன் சுகம் பண்ணார்? எங்கே சுகம் பண்ணார்? எல்லாரும் கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், அவர் என்னை சேத்துல பூசி சீலோவாம் புல்ல போய் கழுவுனார், நான் கழுவுனேன், நான் சுகமாயிட்டேன் அப்படிங்கிறான். திரும்ப அவனை விட்டுட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, உன் மனுஷன் உன் மகன் குருடனாக தான் இருந்தானா, இத்தனை நாள் இவனை பிச்சை போட்டிருப்பான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? உன் மனுஷன் இந்த மகன் குருடனாக தான் இருந்தான். ஏன்? ஏசப்பாவை நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தை விட்டு புறம்பே தள்ளி விடுவார்கள். தேவாலயத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? புறம்பே தள்ளிடுவாங்க. அதுக்கு பயந்து உடனே இவனோட அம்மா அப்பாவை என்ன சொல்லிட்டாங்க? அவன் பெரிய ஆள், அவன் பெரிய அடல்ட்டு, அவன்கிட்டயே நீங்கள் கேட்டுக்குங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடந்தது என்ன? விட்டுட்டாங்களா? உடனே விடலை. திரும்பி வசனம் சொல்லுது. அப்படியே நீங்கள் வாங்க, வசனத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனத்தில் நீ வாசிச்சிங்கன்னா,
இவன் திரும்பி சொல்கிறான், குருடன், அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர் ஒரு தீர்க்கதரிசி, என்னை குணமாக்கிட்டார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பாரோ அப்படிங்கிறான். அடுத்து திரும்பி அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டு திரும்பி செகண்ட் டைம் கேட்கும் பொழுது 24 வசனத்துலேருந்து 33 வசனம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே குருடனுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அவன் என்ன யோசிச்சிருப்பான் சொல்லுங்க? இவ்வளவு நாள் நான் குருடனாக இருந்து பிச்சை எடுத்தேனே, நீங்கள் யாராவது என்னை கூப்பிட்டு ஏதாவது கேட்டிங்களா? நீங்களா இருந்து அப்படி தானே கேட்டிருப்பீங்க. யாராவது என்னை கண்டுக்கிட்டீங்களா? கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ நான் சுகமானோன்னே என்னை எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறீங்க. அதை விட பெரிய கன்ஃபியூஷன், என்னை யார் சுகப்படுத்தினா, எப்படி சுகப்படுத்தினாருங்கிறது ஒரு பெரிய குழப்பம். அப்போ இவன் கோவத்தில் என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். என்ன நீங்கள், நான் ஒரே ஒரு காரியத்தை தெரியும். என்ன தெரியும்? அவர் என் கண்களை சுகமாக்குனாரு. அவர் ஒரு நீதிமானாக இருக்கிற போய் தான் ஆண்டவர் அவருடைய பேச்சை கேட்குறார். இவனுங்க சொன்னது என்ன? பரிசேயர் சதுசேயர் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிங்க. 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று. இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று. இப்போ அதுதான் பிரச்சனை. இவர் குருடனுடைய கண்களை திறந்தது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை? இவர் எங்கே இருந்து வந்தார் என்று அறியோம் அப்படின்னு சொன்னான். எந்த பரிசேயன் இடத்துல படித்தார் என்று தெரியாது, எந்த ஆலயத்தில் பெரிய பிரசங்கம் பண்ணார்னு தெரியாது, எனக்கு இதுவுமே தெரியாதுயா. இவர் யாருன்னே தெரியல. மோசே யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவர் யாருன்னு தெரியல. இவர் எப்படி சுகமாக்குனாரு நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் குருடன் சொல்கிறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்கே, இவர் எங்கே இருந்து வந்தார்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் இவர் குருடனுடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் அவர் மூலமாக என்ன செய்யுது? அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்கள் நடக்குது. குருடன் விசுவாசிச்சான், அவனுக்கு அந்த அற்புதம் நடந்துச்சு. அப்போ அவன் சொன்ன உடனே அவனை என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளி வச்சுட்டாங்க. நீ எனக்கு பிரசங்கம் பண்ணுற, நீ ஒரு பாவி, நீ எனக்கு பிரசங்கம் பண்ணாத அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அங்கே கிளைமேக்ஸ் நடக்குது. ஏசப்பா அவனை கண்டு அவனை அவர்கள், நீங்கள் கீழே வசனம் 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏசப்பா அவனை கண்டு அவனை தள்ளிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ஏசு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அவனுக்கு தெரியல. இதுவரைக்கும் அவன் நினைச்சது யாரு? யாரோ ஒரு மனுஷன் என்னுடைய கண்களை திறந்தார். அவனுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், யாரோ மனுஷன் நினைச்சதை கூட இவனுங்க என்ன செஞ்சுட்டானுங்க? சேர்த்து போட்டு குழப்பி விட்டுட்டானுங்க. யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது, அவன் பாவி, அவன் எப்படி உன் கண்களை திறந்தான், எல்லாத்தையும் சொல்லி அவனை குழப்பிட்டாங்க. அதான் இவன் கேட்குறான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, யார்? தேவனுடைய குமாரன். அப்போ ஏசுப்பா அவனை பார்த்து சொல்றார். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். நான் தான்ப்பா பேசுகிறேன், நான் தான் அவர். ஏசப்பா அவனிடத்துல சொல்றார். அதை கேட்ட உடனே அவன் விசுவாசிக்கிறான். இங்க குருடனுக்கு இந்நேரம் வரைக்கும் ஜீசஸ் வாஸ் ஜஸ்ட் a miracle worker, ஒரு அற்புதம் செய்கிறவராய் தான் இயேசு அது வரைக்கும் இருந்தார். ஆனால் இந்த நேரத்திலேயோ இயேசு சொன்ன பொழுது அவன் உடனே விசுவாசித்தான். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். நமக்கு இந்த கேள்வி இருக்கலாம், நமக்கு இந்த குழப்பம் இருக்கலாம். அநேகர் நம்ம குருடனை போல அவர் அற்புதங்கள் செய்கிறவர் தான் அப்படின்னு அதோட நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிப்பாட்டிடுறோம். அவர் அற்புதங்கள் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறார். ஆனால் குருடனை போல இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போவோம். இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். எல்லா பொசிஷன் மத்தியிலேயும் குருடன் அவரை விசுவாசித்தான். அவனை தேவாலயத்தை விட்டு தள்ளி விட்டுட்டாங்க. தேவாலயத்தை விட்டு தள்ளுனாங்கன்னா இங்கே மாதிரி சர்ச்சுக்கு வராது அப்படின்னு சொல்கிறது கிடையாது.
இங்கே தேவாலயத்தை விட்டு தள்ளுனானா அவன் அந்த கம்யூனிட்டியிலேருந்தே போயிட்டான்னு அர்த்தம். அவனுடைய குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவன் தேவாலயத்துக்கு போக முடியாது. அவன் செத்தா தேவாலயத்துலேருந்து போய் அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா ஆலயத்திற்கு அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் அவன் அந்த நேரத்தில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசித்தான். அவர் மேசியா என்பதை விசுவாசித்தான். நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? உலகமே நம்மளை தள்ளினாலும் இவர் தாங்க என்னுடைய கொல தெய்வம்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அந்த தைரியம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. எதையோ காரியத்தை வணங்குகிறவர்களுக்கு அந்த தைரியம் இருக்கு. ஆனா நமக்கு அந்த தைரியம் இல்லை. உலகம் நம்மளை வெறுத்து தள்ளிருமே, இயேசு கிறிஸ்துவை நான் வணங்குறேன்னு சொன்னா உலகம் என்னை சேர்த்து கொள்ளாதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்கே குருடன் இயேசுவையே விசுவாசித்தான். அவர் தான் கிறிஸ்து என்கிறதை விசுவாசித்தான். கடைசியா நம்மளை போல ஒருத்தன் இருந்தான், ஆண்டவர் கூடயே இருந்தான். அதை தான் நம்ம வாசித்தோம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில். ஆண்டவரோடையே இருக்கிறாங்க சீஷர்கள். ஆண்டவர் யாருன்னு நல்லா தெரியும். மரித்தவனை உயிரோடு எழுப்புறதை பார்க்குறான், எல்லா அற்புதத்தையும் பார்க்குறான். பசியாக இருக்கிறோம், எல்லாரும் பசியாக இருக்காங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு வழங்குறத பார்க்குறான். கடலை ஒரு செகண்டில் கடலினுடைய அலைகள் அவருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்குறான். பிசாசு அவரை கண்டவுடனே நடுங்கிறத பார்க்குறான். உறுப்பு இல்லாத கண்கள் இல்லாதவனுக்கு கண்கள் கொடுக்கப்படுகிறத பார்க்குறான். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவனுங்கள்ட்ட இயேசுப்பா ஒரு கேள்வி கேட்டார். எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கீங்கள, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு இயேசுப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்குறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Who do you think Jesus is? அவர் ஒரு மந்திரவாதியா? கஷ்டத்துக்கு கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறவரா? அவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு மனுஷனா? இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க. தேவ ஜனமே, காலம் செல்லாத நாட்களில் நம்ம வந்து நிற்கிறோம். கடைசி காலங்களில் வந்து நிற்கிறோம். இயேசு உனக்கு யார்? இன்றைக்கு வணங்கி நாளைக்கு மறந்து போகிறவரா இயேசு? நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. சீஷர்கள் இடத்துல ஏசப்பா கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னா, எல்லாரும் அவங்க எரேமியானாங்க, ஏலியானாங்க, அப்படின்னாங்க இப்படின்னாங்க சொன்னோம். உடனே பேதுரு சொல்றான், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவரை பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவர் கிறிஸ்து தெரிஞ்சிச்சு. இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் வரப்போகிற மேசியா தெரிஞ்சிச்சு. உடனே ஏசப்பா சொன்னார், பரலோகத்தின் வாசல் பரலோகத்திலிருந்து உனக்கு இது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்னும் உனக்கு ஐ கிவ் யூ த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொன்னார். பரலோகத்தின் வாசல்கள் அதுக்கு இந்த சபைக்கு மேலே சபைக்கு எதிராக என்ன செய்யாது, நிலைக்காதுன்னு சொன்னார். சபை இந்த கல்லின் மேல் உன் சபையை என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்டுட்டு அதே அதிகாரத்தில் பின்பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஏசப்பா நான் மறிக்க போகிறேன், 3 நாள் கழித்து உயிரோடு எழும்புவேன்னு சொல்லும் பொழுது பாடுகள் படப்போகிறேன்னு சொன்னேன். போய் சொன்னான், ஏசப்பா அப்படிலாம் பாடுபடாதீங்க, வேண்டாம். அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, பாடுபடாதீங்க, வேண்டாம். அதோடு மாத்திரம் நிறுத்தலை. ஹைலைட் என்ன தெரியுமா? லூக்கா 22 அதிகாரம் 56ஆம் வசனத்துலேருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அங்கே ஏசப்பா சிலுவைக்கு போகிறார். சிலுவைக்கு போகும் பொழுது இவன் சொன்னான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னான். மார்க் 14 அதிகாரம் 29ஆம் வசனத்துலேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சொன்னான், ஏசப்பா நான் மறிக்கிறதா இருந்தாலும் நாம் விட்டு போக மாட்டேனா. என்ன சொன்னான்? நான் செத்து போகிறதா இருந்தால். நிறைய பேர் இப்போல்லாம் டயலாக் விடுவாங்க தெரியுமா? நிறைய பேர் டயலாக் விடுறத நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது நான் சாகிற வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்கிறேன். நிறைய வாலிய பிள்ளைங்க இப்படிலாம் ஏமாந்துட்டு அலையும். சாகிற வரைக்கும் ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய இமேஜினேஷன் ஓடிட்டுருக்கோம். ஆனால் சாகிறதுக்கு வரைக்கும் கூட வேண்டாம், அடுத்த நாளே அவன் இருப்பானான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம். இங்கே பேதுரும் அப்படி தான் டயலாக் விட்டான் ஆண்டவர்கிட்ட. மார்க் 14 அதிகாரத்தில் 29லேருந்து 31 வசனம். ஆண்டவரே நான் மறிக்கிறதா இருந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்ன
சேவல் 2 தரம் கூறக்கு முன்னாடி நீ என்னை எத்தனை தடவை மறுதளிப்பானாரு? 3 தரம் மறுதளிப்பானார். அதில் அழகா வசனம் சொல்லுது, லூக்கா 22:56-62, நீயும் அவரோட தானே இருந்த, அவனை அறியேன். என்ன சொன்னா? என்ன சொன்னா? அவனை அறியேன். ஏசப்பா பேரை கூட சொல்லலை. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னவன் இயேசு பேரை கூட சொல்லாம அவரை அறியேன்னு சொல்லிட்டான். அதுதான் நம்ம நிலைமை. இப்போ அதான் யாருடைய நிலைமை? நம்ம நிலைமை. இயேசுவை அறியாத சமாரிய ஸ்திரீ ஊருக்கே போய் இவ கிறிஸ்துன்னு சொன்னான். குருடனாய் இருந்தவன் அற்புதங்களை பெற்றவன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆனா இயேசுவாகிய கிறிஸ்து நீர்தான் என்று சொன்னவன் உம்மை அறியேன், அவனை அறியேன், நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு உயிருக்கு பயந்து ஏசப்பாவை அறியேன்னு மறுதளிச்சிட்டான். அதை மறுதளிக்கிறது 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை மறுதளிச்சான். 3 தடவை மறுதளிச்சான். அப்போ அவனுடைய விசுவாசம் எங்கே போனது? அந்த உயிருக்கு போராடணுன்ற அந்த நிலைமை வந்த உடனே அவன் விசுவாசம்லாம் என்ன செஞ்சிருச்சு? பறந்து போயிடுச்சு. இப்போ இங்கேயும் அப்படித்தான். இந்த நேரத்தில் யாராவது உங்களை மிரட்டி உன்னை கொன்றுவேன் இயேசு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு இல்லைன்னு? சொல்லுங்க. இப்பயே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேலே அவர் யாரோ அப்படின்னு சொர்க்கலோகத்துக்கு போயாச்சாங்க பாதி பேர். அப்படிதானே? இயேசு இல்லைன்னு மறுதளிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அவர் கூடவே இருந்தாலும், அவர் அற்புதங்கள் செய்கிறத பார்த்தாலும், அதை அனுபவித்தாலும், அவருடைய பிரசங்கங்களை கேட்டாலும், அவரை அறிந்தவன் தான் முதல்ல இயேசு இல்லைன்னு சொல்கிறான், இயேசுவை அறியேன்னு சொல்கிறான். அந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவையில்லாத வாழ்க்கை, அனைத்தையும் இழந்து போகிற ஒரு வாழ்க்கை. பேதுரு அப்படித்தான் எல்லாவற்றையும் இழக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் ஏசப்பா அவன் மீது இரக்கமாயிருந்தார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுறான். ஆண்டவரே மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு கதறி அழுகிறான். யோவான் 21 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கடைசியா ஆண்டவர் அவனை பார்த்து, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். நீ என்னை நேசிக்கிறாய். பிகாஸ் God wanted to make sure. அவ்வளோ நாள் இருந்து 3.5 வருஷம் கூட இருந்துட்டு 3.5 வருஷம் கல்மினேஷனில் இவர் அறியன்னு சொன்னவன், அவன் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னவர் என்னை அறியன்னு சொல்லிட்டான். அப்போ ஆண்டவருக்கு ஒரு கேரண்டி வேணுமா வேண்டாமா? வேணும். என்னை நேசிக்கிறாயா கேட்டார். உள்ள நொறுங்கி போனது அவனுக்கு. நான் செஞ்ச தப்புனால தானே ஒருவேளை ஏசப்பா என்னை பார்த்து இப்படி கேட்குறாரு, ஆனாலும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறான், விசுவாசம் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறாயான்னு கேட்டார். அந்த பாயிண்ட் நீங்கள் மறக்கக்கூடாது. இவர் மற்ற சீஷன் அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். யோவான் மட்டும்தான் சிலுவையின் பக்கத்தில் நின்னான். ஆனால் பேதுருவோ அவரை அறியேன் என்று மறுதளித்தான். அதனால் ஏசப்பா அவனை பார்த்து கேட்டார், இவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாய். நீர் எல்லாவற்றையும் அறிவீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஒப்பு கொடுத்து சரண்டரானா அந்த கல்லின் மேல் சபையை கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்லின் மேல சபையை கட்டினார். இன்றைக்கு ஏசப்பாவுக்கு ஒரு ஷூரிட்டி வேணும். என்ன ஷூரிட்டி வேணும்? நீங்களும் நானும் அவரை நேசித்து கடைசி வரைக்கும் இவரே மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிக்கையிட வேண்டும். கஷ்டம் வரும்பொழுது இவர் யார், இவரை அறியேன் அப்படின்னு சொல்றத அவர் விரும்பல, அவர் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரை பார்த்து? பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் தான் ஏசப்பா பின்னாடி வரீங்கன்னு. இல்லை, பைபிள் சொல்லுது. மார்க் 1 அதிகாரத்தில் 24 வசனத்தில் நீங்கள் பாருங்களேன். பிசாசு பிடிச்சவன் சொன்னான், நீர் யார் என்று அறிவேன். பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு அவர் யாருன்னு. அவர் போன இடமெல்லாம் பிசாசு பிடிச்சவங்க அவரை பார்த்து கத்துனது என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் பிசாசு சொல்லுச்சு. ஆனால் கூடவே 3.5 வருஷம் இருந்தவன் மறந்து போயிட்டான் ஒரே நொடியில். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை பெற்றுட்டு
அடுத்த செகண்ட் மறக்கிறதா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. நித்திய ஜீவனை நம்ம இழந்து போவோம். அதனால தான் பேதுரு சொல்றான் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு யார் அதை நல்லா இன்னைக்கு நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இல்லைன்னா, அந்த தெளிவு உங்களுக்கு இல்லைன்னா, ஏசப்பா கூட நீங்கள் பிரயாணிக்கவே முடியாது. வழியில் எங்கேயாவது அப்படியே கலண்டு போயிடுவீங்க. இயேசு உங்களுக்கு யார்? ஏசாயா 53:2 பார்க்கிறோம். அங்கே ஏசப்பாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு? நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம நினைக்கிறது என்ன? இயேசு ஒரு பெரிய வல்லமையுள்ளவர், இயேசு எனக்கு எந்த நேரமும் அற்புதம் செய்வார், எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு உடனே குரல் கொடுப்பார், அப்படி ஒரு மந்திரவாதியை போல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்படிப்பட்டவர் இயேசு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏசப்பா அற்புதங்களை செய்யலாம். அது சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது, ஏன் ஏசப்பா அப்பனா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஆனால் இயேசு விரும்புகிறது என்ன தெரியுமா? அவர் ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி, நீங்கள் ஒரு பெரிய ஒரு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன். அப்படி ஆண்டவர் விரும்பலை. இது என் பிள்ளை, அவர் என் தகப்பேன், இது எனக்கு உற்ற நண்பர், அவர் கூட நான் இருக்கிறேன், அவரே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் இன்னைக்கு யாருன்னு சொல்கிறீங்க ஏசப்பாவை? அவர் தேவைக்கு கூப்பிடுகிற ஒரு மணி அடித்தா வருகிற ஒருவரா, அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் அவரா? இன்றைக்கி முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கரத்தில் இருக்குது. எல்லாம் அவரேன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்கள், பேதுரு மாதிரி நான் மறுதளிக்கல ஏசப்பா, நான் மறுதளிக்க கூடாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் இருக்கணும். நீங்கள் சிலருக்கு எல்லாமே வித்தியாசமாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல, சிலருக்கு கணவன் எல்லாமா இருக்கலாம், சிலருக்கு மனைவி எல்லாமா இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைங்க எல்லாமா இருக்கலாம், சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பாஸஸ் எல்லாமா இருக்கலாம், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமா இருக்கலாம். அது எல்லாத்தையும் தூக்கி எறி, இயேசுவே உனக்கு எல்லாமா இருக்க வேண்டும். அவரை முழுமையாக விசுவாசித்து கடைசி வரைக்கும் அவரோடு கூட பிரயாணிக்க வேண்டும். இன்றைக்கி ஏசப்பா யாரு அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்டா, அவர் என் குல தெய்வங்க, அவர் தான் எனக்கு எல்லாங்க, அவர் இல்லாமல் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இன்னைக்கு உங்களை ஆராய்ஞ்சு சொல்லுங்கள், ஏசப்பா இன்னைக்கு நான் என்ன உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்கு எல்லாம். நீங்கள் மேசியா மட்டும் இல்லை, வரப்போகிற ராஜா மட்டும் இல்லை, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் மாத்திரம் இல்லை, ஏதோ எங்கள் அம்மா அப்பாலாம் விசுவாசிக்கிறாங்க நானும் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒருவர் கிடையாது. தெய்வர்களில் ஒருவர் கிடையாது, அவரே மெய்யான தேவன். அற்புதங்களில் செய்கிறவரில் ஒருவர் கிடையாது, அவரே அற்புதங்களை செய்வர். அவரே ஒருவரே, அவர் ஒருவரே. அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. இன்னைக்கு அதை தான் உங்களுடைய விசுவாசத்தை தளரச் செய்கிற காரியங்கள் இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் உங்களை விசுவாசத்தில் திடமாய் நிற்க வைக்கும். திடமாய் நிற்க வைக்கும். விசுவாசத்தில் சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருதப்பா, எவ்வளோ துன்பம் வருதப்பா, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், இப்படியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையெல்லாம் செகண்டரி. இன்னைக்கு இயேசு உனக்கு யார்? Who is he to you? உனக்கு அவர் யாராயிருக்கிறார்? இன்றைக்கு சொல்லு, நீர் தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, இங்க தான் எனக்கு எல்லாம், உம்மை தவிர எனக்கு ஒருவரும் இல்லை. இதே பேதுரு சொன்னா, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டேன்னு சொன்னான். இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் வேற யாரும் எனக்கு கிடையாது ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவர் தான், நீங்க இதை ஒருவர் தான்ப்பான்னு சொல்லி இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க ஒருவர் தான் எனக்கு எல்லாம், நானே என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் யார் என்று நான் அறிவேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா, உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா.
நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ள கொடுப்பார், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஏசப்பா, அப்படி உண்மையா உம்மை தேடி உம்மை அறிக்கை செய்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. யாரு கேட்டாலோ ஏசப்பா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தாங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. பாடுகள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், பிசாசு அவர்களை உம்மை விட்டு பிரிக்க முயற்சிக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலேயும், எல்லா வேலையின் மத்தியிலேயும், பாடுகளின் மத்தியிலேயும், குடும்ப சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாம் அவரே அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. திட நெஞ்சை உமக்கு பிள்ளைகளுக்கு தாங்க. விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அவர்கள் உறுதியாய் உமக்காக கடைசி வரைக்கும் நிற்க உதவி செய்யுங்க. பேதுருவை போல மறுதளித்து போகாம, பேதுரு மறுதளிச்சு போயிட்டு திரும்பி வந்துட்டான், அது போல நானும் வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்க கூடாதப்பா. பேதுருவை போல இல்லாம தைரியமா கடைசியில எப்படி பேதுரு அப்போஸ்தலனா எழும்பி நின்றானோ, ஜீவாதிபதிக்காக தன் உயிரைய துச்சமாய் நினைத்து கொடுத்தானோ, அதே போல தன்னுடைய ஜீவனையை இயேசுவிற்காய் கொடுக்க அவர்கள் உயிர் தைரியமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. அந்த விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,